ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ದೇವನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾವதாக. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಆಗಲಿ. என்னோட பேர் ஏஞ்சல் எஸ்தர். ನನ್ನ ಹೆಸರು ಬಂದು ಏಂಜಲ್ ಎಸ್ತರ್ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ನನಗೆ ಮದುವೆಯಾಗಿ 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಉಂಟು. ನಾನು ಸಕಲೇಶ್ಪುರல ವಾಸம் பண்ணிட்டு இருக்கேன். ನಾನು ಸಕಲೇಶ್ಪುರ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒரு நர்சிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ಅಲ್ಲಿರುವಂಥ ಒಂದು ನರ್ಸಿಂಗ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೊಫೆಸರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ஒரு ரோமன் கேத்தலிக் குடும்பத்தை சார்ந்த பெண். ನಾನು ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಕುಟುಂಬದ ಹಿನ್ನೆಲೆಯಿಂದ ಬಂದಂಥ ಒಂದು ಹೆಂಗಸು. இப்படியே என்னோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது போன வருஷம் மே 19th ನಾನು ಸಿಕ್ಕಾನೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಕಳೆದ ವರ್ಷ ಮೇ 19ನೇ ತಾರೀಕು ನಾನು ಕಾಯಿಲೆಗೆ ಬಿದ್ದೆ. டயக்னோஸ் பண்ணாங்க. கூட என்னோட கணவர், என்னோட அண்ணன், என் தம்பி, அண்ணனோட ஒய்ஃப் எல்லாரும் கூட இருந்தாங்க. ನನ್ನ ಜೊತೆ ನನ್ನ ಗಂಡ ಮತ್ತು ನನ್ನ ಅಣ್ಣ, ನನ್ನ ಅಣ್ಣನ ಹೆಂಡತಿ ಇವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇದ್ದರು. பெங்களூரில் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த உடம்பு முடியாததுக்கு. செக் பண்ணும்போது பிரெயினில் கேன்சரு, லங்கில் கேன்சரு, லிவரில் கேன்சரு, போனில் கேன்சர், இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நீங்கள் லாஸ்ட் ಸ್ಟೇಜಲ್ಲಿ இருக்கீங்கன்னு சொன்னாங்க எனக்கு. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಕಾಯಿಲೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಾಗ ನನಗೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಕಳಿಸಿ ಅಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವಂತ ಹೇಳಿದರು. ಆ ರೀತಿಯಾಗಿ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿದಾಗ ನನಗೆ ನನ್ನ ಮೆದುಳಿನಲ್ಲಿ, ನನ್ನ ಮೂಳೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ನನ್ನ ಶ್ವಾಸಕೋಶದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಕ್ಯಾನ್ಸರ್ ಹಬ್ಬಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನನಗೆ ಹೇಳಿದರು. அடுத்த நாள் 20ஆம் தேதி மே 20 இந்த சர்ச்சுக்கு வந்தோம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் வீடு இங்கே தான் இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. அதனால் டெஸ்ட்டுக்கு வந்து அடுத்த நாள் இங்கே வந்து கணவர், நான், என்னோடய அண்ணன் தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போட, நான் சாட்சியாக வந்து நான் இங்கே சொல்லணும், எனக்கு நீங்கள் கிருபை தோர்சணும் ஏசப்பா. ನನ್ನ ಅಣ್ಣ ಮತ್ತು ನನ್ನ ತಮ್ಮ ಅವರೆಲ್ಲರೂ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಳೆದ ವರ್ಷ 19ನೇ ತಾರೀಕು ನಾವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿದ ನಂತರ ಮಾರನೇ ದಿನ ನಾವು ಈ ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದೋ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಂದಾಗ ನಾನು ದೇವರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೋಗಿದೆ, ನನಗೆ ನಿನ್ನ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಕೊಡು, ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. பாஸ்டர் ஜெயக்குமார் அவரும் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி அனுப்புனாங்க. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಜಯಕುಮಾರ್ ಅವರು ಕೂಡ ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನನ್ನ ಕಳಿಸಿದರು. வீட்டுக்கு போனோன்னு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருந்தும் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு பயம் மனசில். எத்தனையோ பேஷண்ட்டு நானும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டயக்னோஸில் ஒரு இடத்துல வரும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டயக்னோஸில் எனக்கு 4 இடத்துல கேன்சருன்னு போது ஒரு மனசில் ஒரு ஃபுல்லு பயம் வந்துருச்சு. ನಾನು ಒಂದು ವೈದ್ಯಕೀಯ ವಠಾರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದರೂ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ 4 ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನಗೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲೊಂದು ಭಯ ಹುಟ್ಟಿತು. எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, அவங்க குடும்பம் எல்லாம் என்னைய ஜெபத்தில் நடத்தினாங்க. ஜெபம் எப்படி பண்ணுறது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு கடவுளுக்குண்டான மகளாக நான் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய லைஃப் அந்த நாள்லேருந்து. ನನ್ನ ಅಣ್ಣ ಮತ್ತು ನನ್ನ ತಮ್ಮ ಅವರೆಲ್ಲರೂ ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಹೇಗೆ ಎಂಬುದನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟು ನಾನು ದೇವರೊಳಗೆ ಆ ದಿನದಿಂದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು. இப்படியே அவர் வழியிலே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், எனக்குள்ளே இருக்க என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஒரு நாளும் உணர்த்தி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ಕರ್ತರ್ எனக்கு ಉದವಿ செஞ்சார். ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತ ನಾನು ನಡೆದು ಬರ್ತಾ ಇರುವಾಗ ದೇವರು ನಾನು ಮಾಡಿದಂಥ ತಪ್ಪುಗಳು, ನಾನು ಮಾಡಿದಂಥ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ನನ್ನ ಪ್ರತಿದಿನ ನನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದು ಒಂದೊಂದನ್ನಾಗಿ ನಾನು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು. டாக்டர்கிட்ட போகிறப்ப டாக்டர் சொன்னாங்க மெடிசன் தரோம், எனக்கு எந்த அளவுக்கு அது வேலை செய்யும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் 4th ஸ்டேஜ் மல்டி ஆர்கன்ஸு உங்களுக்கு கேன்சர் இருக்குது, நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசನ್ கொடுத்து ಅನುಪಿட்டாங்க. ಬ್ರೈನ್ ರೇಡಿಯೇಷನ್ கொடுத்தாங்க. ಡಾಕ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋದಾಗ ಅವರು ಕೂಡ ಔಷಧವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಈ ಔಷಧ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಯಾಕೆಂದರೆ 4 ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ಇದೆ, ಅದು ಕೂಡ 4ನೇ ಸ್ಟೇಜ್ನಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಕಳಿಸಿದರು. 3 மாதத்துக்கு அப்புறமா திருப்பி ஒரு பெட் ஸ்கேன் சொல்லுவாங்க. பெட் ஸ்கேன்னா ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணுறது. அந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போனது எனக்கு அந்தளவுக்கு அது தெரியல, அதில் என்ன எக்ஸாக்டாக இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியல. இப்போ டாக்டர்கிட்ட படித்து அவர் சொல்கிறாரு எல்லா கட்டியும் உனக்கு
வேனிஷ் ஆகிடுச்சுமா, எல்லாமே போயிடுச்சு. லங்ஸில் மட்டும் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போயும் ಶ್ರಿಂಕ್ ಆಡಿச்சு அந்த கட்டி, அதுவும் ವ್ಯಾನಿಷ್ ಆಯಿரும் அப்படின்னு சொன்னார் அவர். ಅದ ನಂತರ ಪೆಟ್ ಸ್ಕ್ಯಾನ್ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ನಾವು ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡೋದು, ಅದು ನಮ್ಮ ಪೂರ್ಣ ಶರೀರವನ್ನು ಅದು ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡ್ತದೆ. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದಾಗ ಆಪರೇಟರ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ರು, ನಿನಗೆ ಇರುವಂಥ ಎಲ್ಲ ಗೆಡ್ಡೆಗಳು ಅದು ಕರಗೋಗಿದೆ, ನಿನ್ನ ಶ್ವಾಸಕೋಶದಲ್ಲಿರುವಂಥ ಆ ಗೆಡ್ಡೆ ಮಾತ್ರ ಅದು ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಕರಗಿದೆ, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳಿದರು. அது பிரெயினில் 4 டியூமர் இருந்தது. ஒரு 10-15 டேஸில் 12 கட்டி மேலே ஆயிடுச்சு. டாக்டருக்கு எப்படி பிரெயின் ரேடியேஷன் கொடுக்கறதுனே தெரியல. அந்த அளவுக்கு மூளையில் அந்த ಕ್ಯಾನ್ಸರ್ ಕಟ್ಟಿ ಪರವಿ இருந்துச்சு. அப்போ ನನ್ನ ಮೆದುಳಿನಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು 1-2 ಗೆಡ್ಡೆ ಮಾತ್ರ, ಆದರೆ ಅವ್ರು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡೋಷ್ಟರಲ್ಲಿ ಅದೊಂದು 4-5 ಹೆಚ್ಚಾಯಿತು. ಡಾಕ್ಟ್ರಿಗೆ ಹೇಗೆ ಇದಕ್ಕೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡೋದು ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ಅಷ್ಟು ಬೇಗನೆ ಅದು ಹರಡಿಬಿಟ್ಟಿತ್ತು. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்டர் காஸ்ட்லின்னு சொன்னாங்க. அதுலேயும் எனக்கு கிருபை கொடுத்தாரு கடவுள். என்னோட அண்ணன், தம்பி, என்னோட கசின்ஸு, அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு பயங்கரமான ஆசீர்வாதம்னு எனக்கு ப்ரேயர் பண்ணும்போது வந்துச்சு. அன்றைக்கி அண்ணனோட எம்டி அவங்க 5 lakhs எனக்கு செக் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்லே, மணிப்பால் ஹாஸ்பிட்டலே வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு என் கையில் கொடுத்துட்டு போனார். ಈ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಕೂಡ ಡಾಕ್ಟರ್ ಇದಕ್ಕೆ ಹೆಚ್ಚು ಖರ್ಚಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ಆದರೆ ದೇವರು ಅದರಲ್ಲೂ ಕೂಡ ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಿದನು. ನನ್ನ ಅಣ್ಣ ಮತ್ತು ನನ್ನ ತಮ್ಮ ಅವರೆಲ್ಲರೂ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರು, ಮತ್ತು ನನ್ನ ಅಣ್ಣನ ಅವರ MD ಒಂದು ದಿನ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಬಂದರು ನನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ. ಒಂದು 5 ಲಕ್ಷ ಚೆಕ್ಕನ್ನು ಅವರು ಕೊಟ್ಟು ಹೋದರು. இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ஜூலை 7th சர்ச்சுக்கு வந்து என்னை ஒப்பு கொடுத்து எனக்கு பேப்டிஸ்ட் கொடுத்தாங்க ஜெயக்குமார் பாஸ்டர். அதுலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டு இன்னும் எனக்கு ஒரு தேவனுடைய அபிஷேகம். ப்ரேயர் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப என்னோடய தப்பு எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அதுலேருந்து பண்ண எனக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. வேலைக்கு போகிறதுலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ನನಗೆ ನಡೀತಾ ಇರುವಾಗ ಜೂಲೈ 7ನೇ ತಾರೀಕು ಪಾಸ್ಟರ್ ಜಯಕುಮಾರ್ ಅವರು ನನಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಅದರ ನಂತರ ಕೂಡ ದೇವರು ನನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನೆಲ್ಲ ತೋರಿಸಿ ನಾನು ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ನನ್ನ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದನು. ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை நான் ஒப்பு கொடுத்து என்னோடய லைஃப்பை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு 4 months அப்புறமா கடவுள் எனக்கு இன்னொரு கிருபையும் கொடுத்தாரு. எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு திருப்பியும் வாய்ப்பு கொடுத்து நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் ப்ரைஸ் எல்லாம் 45 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் சக்லேஷ்பூர் டு ஹாசன் டியூட்டிக்கு போயிட்டு வரணும். அந்த எனக்கு ಆಶೀರ್ವಾದமும் கொடுத்து போயிட்டு வந்துட்டுருக்கேன். ಅದ ನಂತರ 4 ತಿಂಗಳ ಹಿಂದೆ ದೇವರು ಮತ್ತೊಂದು ಕೃಪೆಯನ್ನು ಕೂಡ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತೋರಿದನು. ನಾನು ಮತ್ತೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ, ಅದು 45 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಇದ್ದರೆ ಅದು ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರುವಂತೆ ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம அவருக்குள்ளே போகிறப்ப நம்மளுக்கு எப்போ அவர் அற்புதம் செய்வார்னே தெரியாது. அந்த மாதிரி எனக்கு 20 வருஷமாக சன்லைட் அலர்ஜின்னு ஒரு நோய் இருந்துச்சு. வெயிலில் போனால் இங்கே வரைக்கும் நான் ஸ்வெட்டரோ இல்லை ஏதாவது காட்டன் ஷர்ட் தான் போட்டு போவேன். போடலன்னா இந்த இடம் இல்லைன்னா இந்த இடம் எக்ஸ்போஷர் ஆனிச்சுன்னா சாயந்தரம் வந்து ஃபுல்லாக அரிப்பு வந்துடும் எனக்கு. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನನಗೆ ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿಗೆ ಹೋದರೆ ನನ್ನ ಚರ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಂಥ ಅಲರ್ಜಿ ಉಂಟು. ಅದರಿಂದ ನನ್ನ ಕೈ ತುದಿಯವರೆಗೆ ನಾನು ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಿ ಆ ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ಬೀಳದ ಹಾಗೆ ನಾನು ಅದನ್ನು ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. அதுலேருந்து எனக்கு ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟ ದೇವನಿಗೆ ಕೊಡಾನು ಕೊಡಿ ಸ್ತೋತ್ರ. ಆದರೆ ಅದರಿಂದಲೂ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ಕೋಟಾನ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. தலைவலி எப்போ வரும்னு தெரியாது. ட்ராவல் பண்ணாவோ, ஏதாவது நைட்டில் கண்ணு முழிச்சாவோ, எப்போ சைனஸ் ப்ராப்ளம், எந்த மாதிரி ஜுரம் வந்தால், எப்போ ஹெட்டேக் வரும்னே தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 43 வயசு. ஒரு 30 வருஷமாக அந்த தலைவலி எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. அந்த தலைவலியே எனக்கு இப்போ ஒரு 8 மாதமாக ಎಟ್ಟೇಕೆ ಇಲ್ಲ. ನನಗೆ ಕೊಡಾನ ಕೊಡಿ ಸ್ತೋತ್ರ ಯೇಸಪ್ಪ. ನನಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಬಂದ ದಿನದಿಂದ ಒಂದು ವೇಳೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 35 ವರ್ಷಗಳಾಗಿರ್ಬೋದು. ನನಗೆ ಸುಮ್ಮನೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದರೆ ಅಥವಾ ಏನೇ ಮಾಡಿದರೂ ಈ ತಲೆನೋವು ಬರ್ತಾ ಇತ್ತು. ಆದರೆ ಕಳೆದ 8 ತಿಂಗಳಿಂದ ನನಗೆ ಈ ತಲೆನೋವು ಬರಲೇ ಇಲ್ಲ. ಜೀವ ಉಳ್ಳ ದೇವರವರು ನಮ್ಮ ಜೊತೆಲೇ ಇರ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾರೆ. ನಾನು ಸೋರ್ತು போகும்போது என்னை பலப்படுத்துறாரு. சத்துவமில்லாத நேரத்தில் என்னை சத்துவத்தை பெருகப்படுகிற தேவன் அவர். சோஸ்திரம் 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 ஏசப்பா சோஸ்திரம்.